ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போல மீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். ஐந்தாம் தந்திரத்தில் சைவத்தை நான்காக பிரித்து அதில் சுத்த சைவம், அசுத்த சைவம், கடும் சுத்த சைவம், மார்க்க சைவம் என்று நான்காக பிரித்தார். அந்த நான்கினில் சுத்த சைவத்தை நாம் பார்த்து இப்பொழுது அசுத்த சைவத்தை பார்க்க போகிறோம். இந்த சுத்த சைவம் அசுத்த சைவம் என்பது, அசுத்தம் என்பது நாம் நினைப்பது போன்று இல்லை. அசுத்தம் அறிவு சார்ந்த சம்பந்தம் உடையது. விவேகம் இல்லாமல் வெறும் ஆகம கட்டளையை மட்டும் ஏற்றுக்கொண்டு கேள்விகள் எதுவும் எழுப்பாமல் செய்கின்ற விஷயத்தை இங்கு அசுத்த சைவம் என்று குறிப்பிடுகிறார். நாம் அறிந்த விஷயம்தான். ஆகமத்தில் சரியை கிரியை என்ற இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இதனை எடுத்து கூறுகின்ற அந்த பகுதியை அசுத்த சைவம் என்று குறிப்பிடுகிறார்கள். தான் நினைக்கும் நல்லவற்றை கடவுள் சம்பந்தமாகவும், தான் செய்யும் நல்ல காரியங்களை கடவுள் சம்பந்தமாகவும் செய்வது இங்கு அசுத்த சைவம் என்று சொல்லப்படுகிறது. இதனை தான் நாம் சம்ஸ்கிருதத்தில் கர்ம யோகம் என்று குறிப்பிடுகிறோம். தான் செய்யும் அனைத்து செயலையும் இறைவனுக்காக அர்ப்பணித்தல், அர்ப்பண புத்தியுடன் செய்தல். இதனை இங்கு அசுத்த சைவம் என்ற பகுதியில் குறிப்பிடுகிறார். இந்த சரியை கிரியை ஆகிய இரண்டும் சுத்த சைவமாக ஞானத்தை அடைவதற்கு உபாயங்களாக இங்கு சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் அதனை ஞானத்தை அடைவதற்கு ஒரு உபாயம். ஞானத்தை அடையும் வரை, நமக்கு ஞானத்தில் நிலை பெறும் வரை, ஞானம் புரிந்து கொள்ளப்படும் வரை இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் விடாது நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். இங்கு அசுத்த சைவம் என்பது இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எடுத்து கூறுகின்ற அந்த நிலையை தான் குறிப்பிடுகிறது. அசுத்தம் என்றால் நாம் நினைப்பது போன்று அசுத்தம் இல்லை. இந்த உடலால் வழிபடுவது, அதாவது யாத்திரை செல்வது, கிரிவலம் செல்வது, இவையெல்லாம் சரியை என்றும், உடலாலும் மனதாலும் செய்கின்ற விஷயங்களை இங்கு கிரியை என்றும் சொல்கிறார். பூஜை செய்வது, தியானம் செய்வது போன்றவற்றை இங்கு கிரியை, சரியை கிரியை, இந்த இரண்டு விஷயங்களையும் இங்கு செய்பவர்களை அசுத்த செய்வர்கள் என்று குறிப்பிடுகிறார். பாடலை பார்ப்போம். இணையார் திருவடி எத்தும் சீரங்கத்து திணையார் இணைக்குழல் ஈரனை முத்திரை குணமாறினை கண்ட மாலையும் குன்றாது அணைவான் சரியை கிரியையினார்க்கே, அணைவான் சரியை கிரியையினார்க்கே என்றார். இந்த பாடலானது சரியை கிரியை வழிபட்டு அதன்படி நிற்பவர்களுக்குரிய அடையாளத்தை இங்கு கூறுகிறார். நாம் பெற்ற இந்த உடலானது எப்பொழுது சிறப்புடையதாக ஆகும்? தமக்கு தாமே ஒப்பாகிய நூல் உணர்வும் அதன்படி வாழ்தலும், இறைவனின் திருவடியை எப்பொழுதும் தொழுதலுமே இந்த உடல் பெற்ற பயனானது சிறப்புடையது ஆகும் என்று கூறுகிறார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின்.
மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று கூறுகிறார். இப்போ இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்துன்னு அந்த அங்கம் உடலுக்கு அழகு என்று கூறுகிறார். சரீரம் காதில் 2 இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து திணையார் இணைக்குள் ஈரணை முத்திரை அப்படிங்கிறார். காதில் 2 குண்டலங்களை அணிய வேண்டும். ஒரு காதிற்கு 2 குண்டலங்களை, ஒரு காதிலும் குண்டலங்களை அணிய வேண்டும். கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்திருக்க வேண்டும். கையில் எப்பொழுதும் ஜபமாலையை வைத்திருக்க வேண்டும். திருநீரும் சிவமணி மாலையும், சிவமணி மாலை என்பது ருத்ராட்சம், அணிந்து இறைவனின் 2 திருவடைகளையும் எப்பொழுது நினைத்து அல்லது தொழ வேண்டும் என்று கூறுகிறார். இவையெல்லாம் யாருக்குரிய அடையாளங்கள் என்றால் சைவர்களுக்கு உரிய அடையாளங்கள். மேலும் கையில் சிவமுதிரை அணிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுடைய இறை முத்திரையை அணிதல் என்பது இங்கு எடுத்து சொல்லப்படுகிறது. எப்போதும் இதனை சரியை கிரியை நிற்கும் சைவ நெறியாளர்கள், சைவ மதத்தை பின்பற்றுபவர்கள், சிவனை வழிபடுபவர்கள், சிவனை பின்பற்றுபவர்கள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் காது பொனார்ந்த கடுக்கன் 2 சேர்த்து ஓதும் திருமேனி உட்கட்கு 2உடன் சோதனை செய்து உபதேச மார்க்கராய் ஓதியிருப்பார் ஒரு சைவராகவே. இவ்வாறாக முதிரைகள் அணிந்து கொண்டு, கடுக்கன் அணிந்து கொண்டு, மாலை அணிந்து கொண்டு ஜபமாலையுடன் இருப்பவர்கள் எல்லாம் அது ஒரு விதமான சைவர்கள் அடையாளம். 2வது விதமான சைவர்களுக்கு சில அடையாளங்கள் இங்கு கூறுகிறார். காதில் பொன்னால் செய்யப்பட்ட 2 கடுக்கன்களை அணிந்து இடுப்பில் ஓர் ஆடையும் ஒரு வேட்டியுடன் குரு பணிவிடை செய்து, குருவுக்கு அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்து அதனால் ஏற்படுகின்ற மனப்பக்குவத்தை அடைந்து பிறகு உபதேசம் பெற்று சைவ ஆகமங்களை பிறருக்கு சொல்லி கொடுத்தல். சைவ ஆகமங்கள் பற்றி இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன, சைவம் ஆகமம் என்றால் என்ன, சைவம் என்றால் என்ன, இது போன்ற விஷயங்களை, சிவபெருமான் என்றால் என்ன, சிவனுடைய பெருமைகளை எடுத்து இயம்புதல், இதனை பற்றி தன்னுடைய மாணாக்கர்களுக்கு எடுத்து சொல்லுதல். அவ்வாறாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அது ஒரு விதமான சைவம் என்று கூறுகிறார். அதுவும் அசுத்த சைவம் தான், அது ஒரு விதமான சைவம். இது 2வது விதமான சைவம் என்று கூறுகிறார். 2 வித சைவ நெறிகளில் வாழ்பவர்கள் சில பேர் முத்திரை அணிந்து கொண்டு இருப்பார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் பிறருக்கு அதனை எடுத்து சொல்கின்ற அத்தகைய சிறப்பானது இருக்காது. சில பேர் அனைத்தும் அறிந்து இருப்பார்கள், அதனை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த 2 விதமான சைவ நெறிகளும் அசுத்த சைவம் என்று கூறுகிறார் இந்த 2 பாடலில். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மூனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.